வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். சமூகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளோடு இன்று நாங்கள் மெய்வழி கூடாக உங்களை சந்திப்பது அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு நிகழ்வுதான். ஏனென்றால் சமூகம் சார்ந்து சிந்திப்பதும் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கான கருத்துக்களோடு கலந்துரையாடுவதும் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த தை மாதம் பிறந்தாலே எல்லோருக்கும் தமிழர்களுக்கு சிறப்பாக தமிழர்களுக்கு எப்பொழுதும் அக்களிப்பும் சந்தோஷமும் பெருமிதமும் சேர்க்கின்ற மாதமாக தை மாதம் இருக்கின்றது. தை திருநாளை தமிழர்களுடைய தனிப்பெரும் விழாவாக கொண்டாடுகின்ற போக்கு புலம்பெயர்ந்த தேசங்களில் மிகவும் முதன்மை பெற்ற ஒன்றாக விளங்குகின்றது. ஆகவே அந்த வழி நின்று இன்றும் கூட எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி மாசி மாதம் 2ஆம் தேதி தைத்திருநாளை கொண்டாடுவதற்காக புதுக்குடியிருப்பு லண்டன் வாழ் புதுக்குடியிருப்பு மக்கள் ஆவலோடு காத்திருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய கருத்துக்களின் பிரதிநிதிகளாக இன்று எங்களோட கலந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு மக்களுடைய தை திருநாள் விழாவினுடைய விழா குழுவின் பொறுப்பாளர் தாமோதரம் பிள்ளை தனபாலசிங்கம் அவர்களையும் அவர்களோடு இணைந்து புதுக்குடியிருப்பிலிருந்து தற்பொழுது மண்ணின் மனம் மாறாமல் என்று எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்துக்கு லண்டனுக்கு வந்திருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் இளைய தம்பி செல்வநாயகம் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இருவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். நல்லது, உங்கள் இருவரையும் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு பெருவிழாவுக்காக பெருமுனைப்போடு நீங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வகையில் நான் முதலாவதாக தை திருநாள் 2025 புதுக்குடியிருப்பு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அதனுடைய பிரதிநிதித்துவத்தோடு அந்த தமிழ் பண்பாட்டை கொண்டாடுவதற்காக காத்திருக்கின்ற அந்த விழாவினுடைய தலைவராக பொறுப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய தனபாலசிங்கம் அவர்களிடம் முதலாவது கேள்வியை கேட்கலாம் இருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் நான் உங்களுடைய நிகழ்வுகளை புதுக்குடியிருப்பு மக்களுடைய கலை பண்பாடு சார்ந்த செயற்பாடுகளை அல்லது நிகழ்வுகளை நான் நேரடியாகவும் பார்த்திருக்கின்றேன். ஒருமித்த குழுமமாக சமூகமாக செயற்படுவதற்கான முனைப்புகள் பல எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தைத்திருநாளை நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த தைத்திருநாளை குழுமமாக கொண்டாடுவதற்கான இந்த முனைப்பு வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைச்சீங்க? நீங்கள் சொன்னது சரிதான். ஏனென்றால் நாங்கள் 2002ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கம் இந்த லண்டனிலே கலைமாற நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகின்றது. அந்த நிகழ்ச்சிகளை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அது ஒரு கலைமாற நிகழ்ச்சியாக மட்டும் நடைபெறுகின்றது. எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் எங்களுடைய இளைய பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்னும் எடுத்து செல்லவில்லை. ஆகவே எங்களுடைய இளையோர்களுக்கு எங்களுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்களை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதன் மூலம் அவர்கள் படிக்கின்ற பாடசாலைகள் அல்லது அவர்கள் படிக்கின்ற பல்கலைக்கழகங்கள் அல்லது அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எங்களுடைய பண்பாடுகள் கலைகள் கலாச்சாரங்களை வேறு இனத்தவர்களுக்கு வேறு மொழி பேசுகின்றவர்களுக்கு அல்லது வேறு நாட்டவர்களுக்கு எடுத்து சென்றால் அது எங்களுக்கு ஒரு பெரும் வெற்றியாக அமையும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். அதே போல நாங்கள் தமிழர்கள் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் ஒரு குடும்பம் ஒரு சமுதாயமாக இந்த நாட்டிலே வாழுகின்றோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஏறியவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த விழாவை முதல் தடவையாக 2025 தை திருநாளிலே இந்த தை மாதத்திலே நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். மிக்க நல்லது. நாங்கள் ஒரு குழுமம் ஒரு சமூகம் என்பதை இந்த புலம்பெயர் தேசத்திலே காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துவது மொழியும் பண்பாடும். அந்த பண்பாட்டோடு சேர்ந்த விழாக்களை கொண்டாடுவது, நினைவு கூர்வது அல்லது அதை அனுஷ்டிப்பது மிக முக்கியமானதாக ஒன்று. இந்த வகையில் புதுக்குடியிருப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல மண்ணினுடைய வாசத்தோடு எப்பொழுதும் நாங்கள் தாயகத்திலிருந்து வருகின்றவர்களை எப்பொழுதுமே சந்தோஷித்து பார்க்கின்ற ஒரு சமூகம், புலம்பெயர்ந்த வாழ்கின்ற சமூகம், தாயகம் நோக்கிய நினைவுகளோடும் அவனுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் காப்பதற்கான பல முயற்சிகளோடு ஈடுபடுபவர்கள். ஆகவே இப்பொழுது தாயகத்திலிருந்து வந்திருக்கின்ற ஓய்வு நிலை அதிபராக அதே வேளையில் அவர் சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகளோடு கல்விசார் செயற்பாடுகளோடு தன்னை முழுமையாக கலை இலக்கிய செயற்பாடுகளோடு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவர் என்ற பின்னணியில் அவரை நாங்கள் எங்களுடைய
இளைய தம்பி செல்வநாயகம் அவர்களை கேட்கலாம். இப்பொழுது இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், அண்மை காலங்களில் நீங்கள் இந்த விழாவிலே பங்கெடுக்க இருக்கிறீர்கள். இந்த வகையில் இந்த விழாவினுடைய முனைப்புகள், இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த விழாக்கள் தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய நோக்கு எப்படியாக இருக்கிறது? நன்றி, வணக்கம். இந்த மொழியும், எங்களுடைய தமிழ் மொழியும், தமிழருடைய பண்பாடுகளும், தமிழருடைய கலாச்சாரங்களும் மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு நிறைய இருக்கின்றது. நாங்கள் பிறந்த ஊரிலே இது போன்ற இந்த பொங்கல் விழாக்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டங்களிலே மிக 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 சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த கொண்டாட்டங்களிலே திளைத்தவர்கள் நாங்கள். ஆனால் இன்று அந்த பொங்கல் அடையாளங்கள் கொஞ்சம் அருகி வருகின்ற காரணங்களை நாங்கள் அறிகிறோம். அதற்கு காரணம் எங்களுடைய சமுதாய அமைப்புகள் மாற்றம் பெற்றமை, தேவைகள் அதிகரித்தமை, போர் நடைபெற்ற பிரதேசம், அந்த சில காரணங்களினால பழைய பொங்கல் கொண்டாட்டங்களை இன்று எங்களுடைய ஊர்களிலே காண கஷ்டமாக இருக்கிறது. இந்த வேளையிலே புலம்பெயர்ந்து வாழும் புதுக்குடியிருப்பு மக்கள் ஒன்று கூடிய இந்த லண்டன் பகுதியிலே இந்த பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த நல்ல ஒரு செயலை காண்பித்து அதிலே காணப்பட்ட அடையாளங்களை எல்லாம் இடித்து உடைத்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்கின்ற காரியத்தை ஆக்கி கொண்டிருக்கின்ற முதன்மை குழுவுக்கு இந்த இடத்திலே நான் என் ஊரின் சார்பாக நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த லண்டனிலே தைப்பொங்கல் விழா ஒன்று நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது பல விடைகளை அல்லது விடயங்களை எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒன்று, எங்களுடைய இளம் சமுதாயங்கள் தமிழை மறக்காமல், தமிழ் பண்பாடுகளை மறக்காமல், பொங்கலை மறக்காமல், பொங்கல் அடையாளங்களை மறக்காமல் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி, பெரிய செய்தி. இரண்டாவதாக, எங்களுடைய தமிழ் மொழி மிக தொன்மையானது, ஆழமானது, அத்திவாரம் கொண்டது என்பதை உலகறிய செய்வதற்கு இந்த நிகழ்வு இட்டு செல்கின்றது. ஆகவே நாங்கள் இது போன்ற காரியங்களை இவ்வாறான புலம்பெயர்ந்த தேசங்களிலே நாங்கள் ஆக்குவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு முனைப்பாக நிற்கின்ற புத்திஜீவிகளை இந்த இடத்திலே நாங்கள் பாராட்டுதல் வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்பது முக்கியம். நாங்கள் அந்த மூன்றையும் எங்களுடைய அடையாளமாக நாங்கள் அதை கொண்டு அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற இந்த காரியத்திலே யானும் இணைந்திருக்கின்றேன். இந்த விழாவை காண்பதற்கு எனக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விழா குழுவுக்கும், அந்த காட்சிகளுக்கும், அந்த கானங்களுக்கும், அந்த கலை நிகழ்வுகளுக்கும் அதை ஆக்கி அரங்கேற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த இடத்திலே அறிவித்துக் கொள்கின்றேன். மிக நல்லது. அருமையாக ஒரு பெருமிதத்தோடு பூரிப்போடு அந்த விழாவை, அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் மண்ணினுடைய மக்களுடைய விழாவை காண்பதற்காக உங்களுடைய ஆவல் மேலிட்டிருப்பதை நான் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரம் இந்த தனபாலசிங்கம் அவர்கள் அவர்களிடம் இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய ஓய்வு நிலை அதிபர் கூறியதுக்கு அடையாளங்கள் அங்கு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஆனால் இங்கு அடையாளத்தை காப்பதற்கான முனைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அடையாளங்களை சரியாக கடத்துவதற்காக அல்லது அடையாளங்களுடைய பின்னணிகளை நீங்கள் தாங்கி கொண்டதாக உங்களுடைய பொங்கல் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய தைத்திருநாள் கொண்டாட்டங்கள் எப்படி அமைய நீங்கள் வழிவகுத்திருக்கிறீர்கள் என்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலேயே அந்த ஓய்வு நிலை அதிபர் அவர்கள் சொல்லியது போல தளத்திலே, அதாவது புலத்தை விட தளத்திலே எங்களுடைய பண்பாடுகள் என்பது மிகவும் அருகி கொண்டு போகிற நிலைமையினை நாங்கள் காண முடிகிறது. அந்த நிலைமை தொடருமாக இருந்தால் தமிழருடைய இருப்பு, தமிழருடைய பெருமை, தமிழருடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய பண்பாடுகள் நாளடைவிலே அடுத்த சந்ததியோடு இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தைத்திருநாள் விழாவிலே நாங்கள் முழுமையாக நான் முன்பு கூறியது போல நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றோம், கலைமாலைகளை நடத்தி இருக்கின்றோம், கலை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான 10வது 11வது மாதிரியான நிகழ்ச்சியாக இந்த தைத்திருநாள் நிகழ்ச்சி இருக்காது.
இது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த தை மாதத்துக்குரிய பாரம்பரியமான தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், தைப்பூசம் போன்ற நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாகவே தான் எங்களுடைய இந்த தைத்திருநாள் விழா இருக்க போகின்றது. அதை சார்ந்த நிகழ்ச்சிகள் தான் இந்த தைத்திருநாள் விழாவிலே நடக்கப் போகின்றது. அதை நாங்கள் ஏன் அப்படி வடிவமைத்து கொண்டோம் என்று சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே அவற்றை நாங்கள் பதிய வேண்டும். அந்த மனதிலே அவர்களுக்கு அந்த பொங்கல் என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக அதை நாங்கள் செய்து காட்ட வேண்டும். எங்களுக்கு சில வசதியினங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. நாங்கள் எல்லா இடத்திலேயுமே நெருப்பு வைத்து நாங்கள் பொங்கல் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரம் எங்களுடைய பொங்கல் எப்படி நாங்கள் வீட்டு முத்தத்திலே நாங்கள் பொங்கலை கொண்டாடுகிறோம் என்பதை நாங்கள் அந்த மேடையிலே நாங்கள் போட்டு காட்டுவோம். என்ன மாதிரி நாங்கள் ஊரிலே பொங்கலை செய்கின்றோம், வாழை கட்டி, தோரணம் கட்டி, மாவிலை போத்து, நிறவுடம் வைத்து, அடுப்பிலே பானை வைத்து எவ்வாறு நாங்கள் அதை பொங்குவோம் என்பதை நாங்கள் ஒரு இசையோடு, ஒரு பொங்கல் பாட்டோடு சேர்த்து அதை நாங்கள் முதலாவதாக நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த இளையவர்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுவோம். அதே போல் நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே நாங்கள் பழமை போல தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்துடன் சேர்ந்து ஈழத்தாய் வாழ்த்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். எங்களுடைய கலை நிகழ்ச்சிகளிலே கூடுதலானவை இந்த தை மாதத்துக்குரிய சிறப்பு அம்சங்களை கொண்டதாக அமையும். குறிப்பாக பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி, சங்கீதமாக இருந்தாலும் சரி, அல்லது வருகின்ற நடன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுடைய தைத்திருநாள் தை மாதத்துக்குரிய சிறப்பு அம்சங்களை கொண்டதாக அமையும். அது இந்த இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லது அவர்கள் அதிலிருந்து ஒரு பலன் பெறக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மிக நல்லது, அழகாக சொன்னீங்கள். அந்த அடையாளங்களை உணர்வு பூர்வமாக இந்த அடுத்த தலைமுறை உள்வாங்க வேண்டும். அந்த உள்வாங்கலுக்காக நாங்கள் என்னென்னலாம் செய்யலாம் என்பது தொடர்பாக அழகாக நீங்கள் பட்டியலிட்டிருந்தீர்கள். உண்மையில் பல பொங்கல் விழாக்கள், தைத்திருநாள்கள் கொண்டாடப்படுகின்றன. மரபுகளை கடத்துவதாக சொல்லிக்கொண்டு மரபுகள் இல்லாத கொண்டாட்டங்களையும் நாங்கள் காணும் பொழுது கவலைக்கிடமாக இருக்கின்றதாகவே நிச்சயமாக புதுக்குடியிருப்பு மக்களுடைய இந்த தைத்திருநாள் அதனுடைய உணர்வு பூர்வமான தமிழர்களுக்கே உரித்தான பண்புகளோடு, பண்பாடுகளோடு, விழுமியங்களோடு தாங்கி நிற்கின்ற இசையாகிலும் சரி, இயலாகிலும் சரி, அனைத்திலுமே பொங்கலினுடைய அந்த சாயல் அல்லது பண்பாட்டு விழுமியங்கள் செழிக்கும் என்ற நம்பிக்கை உங்களோட நீங்கள் சொல்கிற அந்த அழகாக நீங்கள் திட்டமிட்டு இருக்கிறீர்கள் என்பதே தெரியுது தனபாலசிங்கம் அவர்கள். ஆகவே நிச்சயமாக இது ஒரு உணர்வுகரமான ஒரு பொங்கலுக்குரிய நிகழ்வாக அமையும் என்று நம்புகிறேன். இந்த வேளையில் எங்களுடைய செல்வநாயகம் அண்ணா, உங்களுடைய இந்த பண்பாடு விழுமியம் தமிழர்களுக்கு முக்கியமாக, நீங்கள் தனியாக ஒரு ஓய்வு நிலை அதிபராக கல்வி நிலை சார்ந்து எல்லாம் நான் உங்களுடைய பின்னணிகளை பார்க்கும் பொழுது நிறையவே சமூகம் சார்ந்த செயற்பாடுகள், சமூகம் சார்ந்த வளர்ச்சி நோக்கிய அவதானிப்போடு உங்களுடைய பணிகள் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த பண்பாடுகளை நாங்கள் காக்க வேண்டிய தேவை. நீங்கள் உதாரணத்துக்கு கொண்டு சொன்னீங்கள், இப்போ ஊரில் எல்லாம் அந்த பண்பாட்டுகளுடைய அம்சங்கள் மருகி கொண்டு போகின்ற நிலை சொல்லும் பொழுது நிச்சயமாக கவலையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எப்படியான வழிகளில் இதை நாங்கள் கொண்டு வரலாம்? தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி, தைத்திருநாளை மாத்திரம் கொண்டாடுவதல்ல, இந்த பண்பாட்டுகளை, விழுமியங்களை காக்க வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இப்பொழுது ஏன் இருக்கின்றது? ஒரு மொழியினுடைய அடையாளம் பண்பாடு. இந்த பண்பாட்டை நாங்கள் சிதைப்புமாக இருந்தால் அந்த மொழியும் அழிந்ததற்கு சமனாக இருக்கும். பல நாடுகளிலே பல மொழிகள் அழிந்து கொண்டு செல்கின்ற இந்த வேளையிலே இந்த மொழிக்குரிய அடையாளங்களை, பண்பாடுகளை, கலாச்சாரங்களை கட்டி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டு. இன்று எங்களுடைய பிரதேசத்திலே ஆதி காலத்திலே கலை வடிவமாக மிளிர்ந்த பல நாட்டு கூட்டுகள் எல்லாம் இன்று அருகி கொண்டு போகின்றன. உதாரணமாக வடமோடி என்று சொல்லப்படுகின்ற மோடியிலே உள்ள ராவணேஸ்வரன், அர்ச்சுனன் தபசு போன்ற நாடகங்கள் இன்று அருகி கொண்டு போகின்றன. இரண்டாவதாக கோவலன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டுக்கூத்து, அருமையான ஒரு நாட்டுக்கூத்து. அந்த நாட்டுக்கூத்து கூட இன்று ஆடுவதற்கோ அல்லது அது கலரி அமைச்சு 8 மணித்தியாலயம் அல்லது 10 மணித்தியாலயங்கள் ஆடுவதற்கோ பல தடைகள் இருப்பதன் காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறது.
இதை விட எங்களோட பிரதேசத்திலே கர்ணன் கூத்து என்று சொல்லி ஒரு கூத்து முன்பு ஆடப்பட்டிருந்தது. அந்த கூத்தை இன்று நாங்கள் காண முடியாது. இதைவிட எங்கட பிரதேசத்திலே குடமுதல் கும்மி, வசந்தன் பாட்டு, பரத்தை பாட்டு, காத்தவராயர் நாட்டுக்கூத்து என்பவையெல்லாம் ஆதி காலத்திலே ஆடப்பட்ட கூத்து வகைகள். அதுல கர்ணன் கூத்தை இன்று எங்களால உண்மையில எங்கேயும் காண முடியாமல் இருக்கிறது. காத்தவராயர் கூத்து கூட அந்த நேரம் மாலை 8 மணிக்கு துவங்கினா இப்படி 6 மணி வரையும் ஆடப்படுகின்றதான் வழக்கம். ஆனால் அந்த நிலை மாறி இன்று எந்த ஒரு அண்ணாவியார் மரபுகளும் அந்த கூத்தை 2 மணித்திய ஆலயங்களாக சுருக்கி ஆடுகின்ற வழக்கமாகத்தான் இன்றைய வழக்கம் இருக்கிறது. ஆகவே இப்படியாக கால தேவைக்கு என்று சொல்லி அருகி கொண்டு வர இந்த ஆடல் அம்சங்களை அதோடு சேர்ந்து வருகின்ற இந்த பண்பாட்டு கோலங்கள், தமிழருடைய பண்பாடுகள், எப்படியான உடை, எப்படியான உணவு, எப்படியான பழக்க வழக்கம், எப்படியான சமூக சிந்தனை, எப்படியான சமய வழிபாடு, எல்லாவற்றுக்கும் ஒரு பண்டைய காலங்களிலே இருந்து வருகின்ற ஒரு மரபு, பண்பாடு, கலை, கலாச்சாரம் என்று சொல்லி சில அடைமொழிகள் கொடுத்து வளர்க்கப்பட்ட விதம் இருக்கின்றது. அவையாவும் இன்று உண்மையிலே அருகித்தான் போகின்றது. ஆகவே நாங்கள் அப்படி அருகே போக விட முடியாது. அதை நாங்கள் பழைய வடிவமாக 100% கொண்டு வராது விட்டாலும் கூட நாங்கள் அதனுடைய வடிவங்களுடைய அந்த சாரங்களையாவது நாங்கள் காண்பியமாக்க வேண்டும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், இந்த லண்டனிலே பொங்கல் விழா மேடையிலே கோவலன் கூத்து ஆடுகின்றார்கள் அல்லது ராவணேஸ்வரன் நாட்டிய நாடகம் போடுகிறார்கள் என்ற செய்தி ஒரு பெரிய செய்தி. அந்த கோவலன் கூத்துன்றது நிச்சயமாக உயிரூட்டப்படுகிறது அல்லது அந்த கலை அம்சங்கள் உயிரூட்டப்படுகிறது. இது தேவை. இவற்றை நாங்கள் பாதுகாத்தால் தான் எங்களுடைய மொழி செழிக்கும், எங்களுடைய பண்பாடு செழிக்கும், எங்களுடைய கலாச்சாரம் செழிக்கும். இவை செழித்தால்தான் நம்முடைய மொழி வாழும். தமிழ் மொழி இலக்கணம் கொண்டது, இலக்கியம் கொண்டது. தமிழ் மொழிக்கு நிகராக எந்த மொழியும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்று இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறதா என்று சொன்னால் பொய்த்து கொண்டு போகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை நாங்கள் விட முடியாது. இப்படியான காரியங்கள் மூலம், இது போன்ற பொங்கல் விழாக்கள் மூலம் கரும்பு கட்டி நடுவிலே சாணத்தாலே மொழிகி புதுப்பானை வச்சு பச்சை பசுப்பால் விட்டு பாசிப்பயறு போட்டு முத்துக்கருப்பன் அரிசி போட்டு பொங்கி சூரியனுக்கு படைத்து, சூரிய பகவானே இந்த விவசாயிகளுக்கு அருள்தான்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டு தேவாரம் பாடி அந்த நிகழ்வை முடிக்கின்ற காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதுபோல அடுத்த நாள் இந்த விவசாயிக்கு கையுரமாக இருக்கின்ற இந்த மாட்டு வளம், அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த மாட்டு பொங்கலை செய்து அந்த மாடுகளுக்கு கழுத்திலே மாலை போட்டு நெத்தியிலே சந்தனம் குங்குமமிட்டு அவர்களை பவனியாக கொண்டு வருகின்ற காட்சி இந்த அனைத்து இளமுள்ளங்கள் மனதிலே பதிய வேணும். எங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி. இதை விட பூசம் என்பது மிக முக்கியமானது. எங்களுடைய தலைவர் தனபாலசிங்கன் சொன்னது மாதிரி எங்களுடைய ஊரிலே முந்தி பூசம் என்றால் அதுக்கு பண்பாடு இருக்கிறது. காலையிலே கற்பூரமும் வெள்ளை சீலையும் கொண்டு போவார்கள், தேங்காய் உடைப்பார்கள், அருவியை வெட்டுவார்கள், அந்த வெள்ளை சீலையிலே சுற்றுவார்கள், கொண்டு வந்து வாசலிலே உள்ள கப்பிலே அதை வைப்பார்கள். திரும்ப அந்த ஆடவர் வீட்டுக்கு போய் மனைவியை மலைச்சு குத்து விளக்கு ஏற்றி கொண்டு வந்து அந்த குதிரை அப்படியே ஒரு பெட்டி, ஓலைப்பட்டியிலே வைத்து படாரைக்கு கொண்டு போய் அதை ஒரு இடத்திலே கட்டி, அதன் பிற்பாடு அந்த புது நெல்லிலே அரிசி எடுத்து அமுது ஆக்கி, அந்த வருஷம் என்ன மரக்கறிகள் உற்பத்தியாகுதோ அந்த சூழலிலே அவையெல்லாம் சேர்த்து சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு பாரம்பரியம் தான் புதுசம். புதிரெடுத்து செய்யப்படுகின்ற அந்த நல்ல காரியம். இவையெல்லாம் அறிய கொண்டு போகிறது. ஆகவே நாங்கள் விட முடியாது, பாதுகாக்க வேணும். இது போன்ற இந்த பொங்கல் விழா போன்ற எல்லா விடயங்களையும் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் தேடல்களை செய்ய வேண்டும், ஆவணப்படுத்தல் வேண்டும். இதன் மூலம் எங்களுடைய மொழியும் எங்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் சாரமும் மீளும் என்று சொல்லி நான் நினைக்கிற மாத்திரமல்ல, நினைக்கிற போது சந்தோஷமும் அடைகிறேன்.
அந்த நீங்கள் சொல்லும் பொழுது அந்த 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 புலத்துக்கே மனங்கள் அப்படியே ஈர்க்கப்பட்டு போகிற காட்சி எனக்கு. புதுக்குடியிருப்பெல்லாம் நான் சென்றேன். என்னுடைய ஆசிரியர் வந்து முல்லைத்தீவு ஆசிரியர் தான். என்னுடைய ஆரம்ப காலம் அவரோட சின்ன காலத்தில் இருக்கிறேன். பாலுக்கெல்லாம் ஒரு குறைவில்லாத, பசுப்பாலுக்கெல்லாம் குறைவில்லாத நெய்கள் நெய்கிறதெல்லாம் அந்த அந்த சூழல் எப்பொழுதுமே ஒரு வளம் கொளிக்கின்ற சூழல், மக்களுடைய வாழ்வுகளும் இயற்கையோடு இணைந்ததான ஒரு சூழல் அந்த சூழலாக இருந்திருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் கலைகளை பற்றி சொல்லும் பொழுது போல ராவணேசன் கூத்தாகலும் சரி, கோவலன் கூத்து முல்லைத்தீவு பாங்குக்குரிய மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாகும். முல்லைத்தீவுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளமான கூத்தாக கோவலன் கூத்து இருக்கின்றது. ஆனையடக்கி அறியாத்தா, இப்படி கூத்துக்கும் பேர் போன கட்டியங்கூறிய அந்த அந்த புலத்தினுடைய மக்கள் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களிலும் அந்த கட்டியத்தை கூறுகிறார்கள். நான் அண்மையிலே கூட காத்தவராயன் கூத்து எங்களுடைய முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்களுடைய ஆண்டு விழாவில் மிக நேர்த்தியாக அரங்கேறிய ஒரு எல்லாராலும் பேசப்பட்ட அவ்வளவு நேர்த்தியாக ஏறிய ஒரு காத்தவராயன் கூத்தை எல்லாரும் பார்த்து பிரமித்திருக்கின்றார்கள். ஆகவே இதே மாதிரி இந்த முறை கூத்து வகை கூத்து இப்போ எங்களுடைய செல்வநாயம் ஆசிரியர் சொன்னது போல இந்த கூத்துக்கள் ஈழத்தமிழர்களுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது கலைகள் என்று பார்க்கும் பொழுது. இந்த அடையாளத்தை எங்களுடைய பொங்கல் விழாவிலே, புதுக்குடியிருப்பு பொங்கல் விழாவிலே ஏதாவது கூத்து வகைகள் வருகின்றனவா அல்லது எப்படியான பாரம்பரிய கலைகள் ஏதாவது இடம்பெறுகின்றனவா? நிச்சயமாக கோவலன் கண்ணகி கூத்து நாங்கள் இன்று இந்த விழாவிலே நாங்கள் அரங்கேற்றுகின்றோம். புதுக்குடி பிரதேசத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு அண்ணாவியாருடைய பரம்பரையைச் சேர்ந்த 2 பெண் அண்ணாவிகள் அந்த கூத்தை இந்த பிள்ளைகளுக்கு பழக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் வாடகைக்கு வேண்டி கொண்டு வந்து மேடையில் ஏற்றில எங்கட பிள்ளைகள், அதைத்தான் நான் திரும்ப சொல்வேன், எங்கட பிள்ளைகளை அந்த 2 பெண் அண்ணாவிமார் பழக்கி அவர்களுடைய வாயாலே அவர்களே பாடி அவர்களே மேடையிலே ஆடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த கோவலன் கூத்து இந்த தை திருநாள் விழாவிலே நடக்கப் போகின்றது. அதே போலத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காத்தவராயன் கூத்து நடைபெற்றது. அதே போல ராவணேஸ்வரன் கூத்தும் இவர்கள் பழகி இருக்கின்றார்கள். இன்னொரு காலத்திலே இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதையும் நாங்கள் அரங்கேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த கூத்து வகைகள் என்பது நீங்கள் என்றது உண்மையிலேயே எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் கடைபிடித்து வருகின்ற ஒரு கலை. ஆனால் இந்த கலை நாங்கள் வெறுமனையே வெறும் கூத்து என்று மட்டும் நாங்கள் சொல்லி போட்டு போக முடியாது. அதுக்குள்ளே அந்த கூத்துகளுக்குள்ளே நிறைய செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகளை அந்த பிள்ளைகள் தாங்களாக பாடி ஆடுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும். உதாரணமாக நாங்கள் சில வேளைகளிலே சத்தியவான் சாவித்திரி நாடகத்தை நாங்கள் போடுவோம். அந்த சத்தியவான் சாவித்திரி நாடகத்திலே ஒரு 2-3 வசனங்களை நான் சொல்வேனாக இருந்தால், அந்த சாவித்திரியை விரும்பிய சத்தியவான் அவரை கேட்கின்றார், உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று. அப்ப அவ சொல்லுகிறார், சொல்ல வக்கம் ஆகுதே இன்னும் மனம் இல்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடவும் இல்லை. அதை சொல்ல வெட்கம் ஆகுதே என்கின்ற பொழுது அந்த வெட்கம், அந்த நாணம், தமிழ் பிள்ளைகளுக்குரிய வெட்க நாணம் அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முதலேயே இருந்திருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிகிறது. அதே போல அதை சொல்ல வெட்கம் ஆகுதே இன்னும் மனம் இல்லை, அதை சொந்தமான தாய் தந்தையர் என்னிடவும் இல்லை. அப்ப தாய் தந்தையருடைய விருப்பம் அவருடைய அனுசரணையுடன் தான் அந்த நேரங்களிலே திருமணங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ற அந்த செய்தியை இந்த பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்குது. அது அவர்களாக பாடுகின்ற பொழுதுதான் அது வரும். அதே போல இந்த கோவலங்கூத்துல கூட சில செய்திகள் இருக்கிறது. கண்ணகிக்கும் பாண்டியனுக்கு நடக்கின்ற விவாதங்கள், மாதவிக்கும் பாண்டியனுக்கு நடக்கின்ற விவாதங்கள், அதனால் ஏற்படுகின்ற அழிவுகள், அதனால் ஏற்படுகின்ற அநீதியான சம்பவங்கள் எல்லாம் இந்த இளைஞர்களுடைய மனதுகளிலே அது ஒரு பாடமாக பதியும். அதான் கூத்துகளை நாங்கள் கலைகளை என்று சொல்றது வெறுமனேயே ஒரு பொருளாதார நிகழ்ச்சியாக நாங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அது ஒரு படிப்பினையான நிகழ்ச்சியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக இந்த தைத்திருநாள் விழாவிலே கோவலன் கண்ணகி கூத்து நிச்சயமாக நாங்கள் அரங்கேற்ற காத்திருக்கின்றோம். அதே போல இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் அரங்கேற்ற காத்திருக்கின்றோம். நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் சொல்லிக் கொள்கின்றேன்.
எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இந்த கோவலங்கூத்தை மீண்டும் புலம்பெயர்ந்த மண்ணில காண்றதுக்கு நாங்கள் ஊர்ல இருக்கும்போது கோவலங்கூத்து பார்த்துருக்கின்றோம். முல்லைத்தீவு பாங்கான பல கூத்துக்களை பார்த்துருக்கின்றோம், ஆடியும் இருக்கிறோம். ஆகவே இந்த கூத்தென்றும் பொழுது எப்பயுமே உற்சாகம் தருகின்ற எங்களுடைய கலைகள் என்றும் பொழுது எப்பொழுதுமே உற்சாகத்தை உத்வேகத்தை தருகின்ற கலையாக, விருப்போடு ஈடுபடக்கூடிய கலைகளாக இருக்கின்றன. கடந்த காலங்களில் புதுக்குடியிருப்பு ஆண்டு விழாக்களில் காத்தவராயன் கூத்தை பார்க்கும்பொழுது அத்தனை பிள்ளைகளும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்த பிள்ளைகளும் கூட அவ்வளவு விருப்போடு அது பங்கு பெற்றுதலோடு அந்த கலை படைப்பில் ஈடுபட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையாக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் நிறையவே எங்களுடைய கலைகள் சார்ந்தும் ஆர்வம் இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே நிச்சயமாக கோவலன் கூத்தும் கூட இந்த முறை ஒரு பெரும் பேரை எடுக்கும் என்று நம்புகிறேன். அந்த கோவலங்கூத்துக்காக நானும் காத்து கொண்டிருக்கேன். நிச்சயமாக இப்போ இல்லை கனவேருக்கு விருப்பமாக இருக்கும். காத்தவராயன் கூத்து தான் இப்போ அடிக்கடி மேடைகள் ஏறுது. காத்தவராயன் அல்லது பண்டாரவண்ணியன் கூத்து. இப்பொழுது கோவலன் கூத்து புதுக்குடியிருப்பு இதில் மண்ணில் வரப்போகுதுன்றது பெரும் சந்தோஷமான செய்தி. அதுக்காகவே நிறைய மக்கள் இதுக்காக காத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இதே வேளையில் இன்னும் ஒரு விடயம் செல்வநாயகம்னா என்னென்னு சொன்னால், இப்பொழுது மக்களை ஒருங்கிணைப்ப இப்போ நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு பிறகு அல்லது காலத்தினுடைய சூழ்நிலை மாற்றங்களுக்கு பிறகு மக்களுடைய ஒருமைப்பாடு என்பது சரியான குறைவாக இருக்கிறது. இந்த விழாக்கள், பண்பாட்டு விழாக்கள் அல்லது பண்பாட்டு நிகழ்வுகள் பெரும்பாலும் ஒரு சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்கான நிகழ்வாக இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் இந்த புதுக்குடியிருப்பு மக்களுடைய ஒருங்கிணைப்பு தொடர்பாக அல்லது ஒன்று சேர்ந்த மக்களுடைய சமூகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தொடர்பாக எப்படியான செயற்திட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன, ஊரில் இணைந்த அல்லது மக்கள் ஒருமித்த செயற்திட்டங்கள் நடைபெறுகின்றனவா, அல்லது இப்பொழுது அந்த பூகோள உலகளாவிய ரீதியிலே எல்லாருமே தனித்தனியாக தாங்கள் என்று வாழ்கின்ற மனப்பக்குவத்துக்கு பெரும்பாலும் மக்கள் மாறி போயிருக்கிறார்கள். இந்த பண்பாட்டு விழாக்கள் ஒருங்கிணைக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களில் பார்த்தால் இந்த விழாக்கள் அல்லது இந்த பண்பாட்டு விழுமியங்கள் அருகி போகின்ற நிலை, ஆகவே அங்கே மக்களை ஒருங்கிணைக்கின்ற நிலைப்பாடு எப்படியான நிலைப்பாடு அங்கு காணப்படுகின்றது? பின்னேரம் 8 மணிக்கு ஆரம்பித்து விடிய 8 மணி வரையும் விடிய 6 மணி வரையும் இடம்பெறும். குடும்பமாக பாயோட போவார்கள். எந்த குடும்பமும் வீட்டில் இருக்க மாட்டார்கள். பாயை விரித்து கொண்டு எல்லோரும் அந்த கூத்தை பார்த்து காலை 6 மணிக்கு பிறகுதான் வீட்டுக்கு வருவார்கள். அந்த நாளையிலே அந்த நாடகத்துல கண்ட சுகம் இன்றைக்கும் கண்டது யாரும் இல்லை. இன்று உழைப்பு பணம் காசு என்று சொல்லி எல்லோரும் உழைச்சு களைத்து போய் கடைசியில அந்த பழைய பண்பாடுகளை சிந்திக்கின்ற அளவுக்கு தான் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நாங்கள் உழைச்சாலும் எங்களுக்கு ஒரு ஓய்வு வேணும், ஒரு உற்சாகம் வேணும், பழமையை மீட்க வேணும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேணும், சந்திக்க வேணும் என்று சொல்லி சிந்திக்கிற சிந்தனை இன்று உண்மையில எங்கட தேசங்கள்ல எல்லாம் வீடுகளில இந்த நாடகங்கள் டிவி எல்லாம் போறதால பெண் பாத்திரங்களை நாங்கள் ஒரு இடத்துக்கு அழைக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் சீரியல் என்று சொன்னால் முற்பகல் 10 பிற்பகல் 10 பார்த்து கொண்டிருக்கிற அந்த குண இயல்புகள் தான் கூட மருவி கொண்டு வருகிறது. ஆகவே ஒரு இடத்துக்கு நாங்கள் எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு ஒரு விழா ஒன்றெடுத்து அதுல சில அரிய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு முடியாது. இப்ப முந்தின மாதிரி ஆட்கள் வர மாட்டோம், வேலை அது இதுன்னு சொல்லி. ஆனா அந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேணும். இப்ப உதாரணமாக லண்டன் போன்ற நகரத்திலையும் அப்படி ஒரு நிலைமை இருக்கும். ஆக்களை ஒன்று சேர்க்கிற கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த லண்டன் போன்ற நகரங்களில இப்படியான விழாக்களுக்கு ஓரளவு சமூகம் ஒன்றுபட்டு அந்த நிகழ்வை சந்தோஷமாக கழிக்கிறது தன்மையை இன்று காணக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களோட ஊர்ல அந்த 100% இருந்த நிலைமை 60% மாறிக்கொண்டு போகிற போது இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே அந்த நிலைமை கொஞ்சம் மாறி அன்றைக்காவது உழைத்து கலைத்திருக்கிற நாங்கள் எங்களுடைய உறவுகளோட கூடி குலாவி இந்த நிகழ்ச்சிகளை கண்டு எங்களுடைய பிள்ளைகளை மேடையில ஏற்றி அரங்கேற்றி அந்த சிறப்பை இங்கு வாழுகின்ற எல்லாருக்கும் காட்டி சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சிந்திக்கின்ற சிந்தனை ஒன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறது. அதிகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது பெரிய களை கட்டிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுல தனபால் சிங்கம் இருக்கிறார். இந்த தைப்பொங்கலுக்குரிய விழா
ஒரு பெரிய கலைகட்டிய விழாவாக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் எனக்கு படுகிறது. எங்க உறவுகளோட தொடர்பு கொண்டாலும் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட பேசாதீங்கோ, நாங்கள் எல்லாரும் தைப்பொங்கல் விழாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற செய்திகள்லாம் காதுக்கு வருகிறது. ஆகவே எங்களுக்கும் எல்லா இடமும் போய் ஆக்களை பார்க்க இயலாது. தைப்பொங்கல் விழாவுக்கு போய் எங்களுடைய உறவுகளை பேசி தொட்டு கதைச்சு சந்தோஷமாக வரக்கூடிய சூழல் ஒன்று உருவாகும். எங்களுடைய மொழியும் பண்பாடும் கலாச்சாரம் அதனோட மேலோங்கி வளரும் என்று சொல்லி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நல்லது, நல்லொரு சுவாரஸ்யமான பேச்சாளர் நீங்கள். கதை சொல்லி என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற விதம் மக்களோடு மக்களாக ஒரு கலைஞனாக வாழ்ந்ததுக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி புதுக்குடியிருப்பு மக்கள் அவ்வளவு உத்வேகமாக இருப்பார்கள். கலை வெளிப்பாடுகளை கற்பதிலும் சரி, அதை வெளிப்படுத்துவதும் சரி. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு குழுமத்தை நீங்கள் அங்கே காணுவீங்க. நான் போனால் அங்கே பார்த்தா எல்லாரையும் அரக்கி கொண்டு அவர் அவ்வளவு சனம் நல்லா இருக்கும். அந்த புதுக்குடியிருப்பு விழாவுக்கு போனால் புதுக்குடியிருப்பு மனம், முல்லைத்தீவு மனம், வன்னி மனம் அங்கே இருக்கும். அவ்வளத்துக்கு பண்பாடுகளை தாங்கிருன்ற மண்ணாக அந்த மண் இருக்கின்றது. ஆகவே இந்த இப்போ மக்களுடைய ஒருங்கிணைப்பு எல்லாருமே அதுக்கு வருவதாக இருக்கிறார்கள். இப்போ தனபாலசிங்கம் அவர்களுடைய உங்களுடைய பார்வையில் நீங்கள் மக்களை புதுக்குடியிருப்பு மக்களை ஒன்று திரட்டுவதற்காக மிக முக்கியமான ஒரு கட்டாயமான பணி மக்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய ஒருமைப்பாட்டை, எங்களுடைய பலத்தை நாங்கள் சில இடங்களில் காட்ட வேண்டிய தேவை புலம்பெயர்ந்த தேசத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சிதறி இருக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு இந்த பண்பாட்டு அம்சங்கள், பண்பாட்டு விழாக்கள் மிக முக்கியமானது. நாங்கள் திருமண வீடுகள் அல்லது வேறு நிகழ்வுகளுக்கு அப்பால் பண்பாடு என்று ஒருமிக்கின்ற அந்த சமூகத்தினுடைய ஒருமைப்பாடு மிக முக்கியமானது. இந்த வகையில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் முதல் முறையாக தைத்திருநாள் கொண்டாட இருந்தாலும் கூட புதுக்குடியிருப்பு மக்களுடைய ஒத்துழைப்பு, இந்த ஒருங்கிணைப்பு நீங்கள் ஒருங்கிணைப்பதற்காக முயல்கின்றவர்களுடைய முயற்சிக்கு அவர்களுடைய ஆதரவு, புதுக்குடியிருப்பு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது? எங்கெங்கெல்லாம் இருந்து மக்கள் உங்களுக்காக இந்த நிகழ்வுகளுக்கு வருகிறார்கள், வர இருக்கிறார்? எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒத்துழைப்புக்கு வழங்குவதற்கு எங்களுடைய மக்கள், அதாவது புதுக்குடியிருப்பு மக்கள் என்றும் சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் ஊரிலே நாங்கள் இருந்த காலங்களிலே எவ்வாறு எங்களுடைய வயதுக்கேற்றவர்கள் அந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்களோ அதே போல அவர்களுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களுடைய பேர பிள்ளைகள் இங்கே எங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பூரண ஒத்துழைப்பு தருகின்றார்கள், போட்டி போட்டு கொண்டு தருகின்றார்கள். இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்த பொழுது எங்களுக்கு நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே மேலதிகமான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோயில் அந்த ஆலய மண்டபத்தினுடைய கட்டுப்பாடு நாங்கள் 9 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டி இருக்கின்ற சூழ்நிலையிலையும் எங்களுக்கு உண்மையிலேயே 9:30, 10, 10:30 மணி வரையில் நாங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சிகள் வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய மக்கள், எங்களுடைய கிராமத்து மக்கள் இந்த கலை மீது, இந்த பண்பாடின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. போட்டி போட்டு கொண்டு வருகின்றார்கள். பெற்றோர்கள் எல்லாம் எங்களோட பிள்ளைகளை இதுக்கு போடுங்க, எங்களோட பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சிக்கு போடுங்க, எங்களோட பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சி போடுங்கொண்டு போட்டி போட்டு கொண்டு வருவார். எங்களுக்கும் சில நேரங்களிலே சில சங்கடங்கள் வருகின்றது. ஒரு நிகழ்ச்சி ஒரு பிள்ளையை போட்டு இன்னொரு பிள்ளையை போட முடியாத நிலையிலே நாங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் தத்தளித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த லண்டன் பிரதேசத்திலே உள்ள, உதாரணமாக தென்கிழக்கு லண்டனிலே உள்ள பெரும்பாலான இடங்களிலே இருந்து எங்களுக்கு நிறைய ஆதரவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். குரைடன் பகுதியில் இருந்து கூட சில நிகழ்ச்சிகள் இங்கே வருகின்றது. ஆகவே எல்லோருடைய கண்களையும் கவரக்கூடியதாக, எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் மீளுய செய்யக்கூடியதாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பகுதிகளையும் கேட்கும் பொழுது ஒரு நிறைவான, ஒரு சரியான திட்டமிடலோடு பண்பாட்டை நகர்த்துவதற்கான ஒரு கட்டியங்கூறலோடு புதுக்குடியிருப்பு வாழ் மக்களுடைய பொங்கல் திருவிழா, தைத்திருநாள் அமைய இருக்கிறது என்றது எனக்கு புலப்படுகிறது. நீ பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமே அது ஒரு நிச்சயமாக ஒரு புரிதலை கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதே வழியிலே கலைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் நிறையவே இருக்கின்றது. இந்த வழியிலே நான் நினைக்கிறேன் செல்வநாயகம்
விக்ரமசிங்கம் அவர் இயலோடும் கூட ஒரு கவிஞராக பல பாடல்களை அல்லது படைப்புகளை படைத்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நாடகங்களை நடித்திருக்கிறார், நாடகங்களை இயற்றியிருக்கிறார். ஆகவே இந்த இயல் என்று வருகின்ற பொழுது கலைகளில் புலமைந்த தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தால் அவர்களுக்கு மொழி என்பது ஒரு தமிழ் மொழி எப்பொழுதுமே ஒரு இரண்டாவது மொழியாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய முதல் மொழி ஆங்கில மொழியாக இருக்கின்றது. இந்த வகையில் அவர்களுக்கான இயல் தொடர்பாக இயலும் நிச்சயமாக எங்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய வரலாறுகளை கடத்துவதற்குரிய ஒரு முக்கிய அம்சமாக காணலாம். ஆகவே முல்லைத்தீவு அல்லது வடக்கு வன்னி பிரதேசத்தினுடைய படைப்புகள் தொடர்பாக நீங்கள் எப்படியான கடத்துகைகளை இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள அடுத்த தலைமுறைக்கு செய்யலாம் என்ற ஏதாவது திட்டமிடல் அல்லது திட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? எப்படியான படைப்புகள் அங்கு வந்திருக்கின்றன? கவிதைகள் தொடர்பாகவும் சரி, விவாதங்கள் பேச்சுக்கள் தொடர்பாக, இயல் தொடர்பாக எப்படியான படைப்புகளை நாங்கள் அங்கேருந்து எதிர்பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு கடத்தலாம்? முத்தமிழ் என்று சொல்லப்படுகின்ற இயலிசை நாடகங்களிலே உயிர்ப்பான ஒரு தமிழ் இயல் தமிழ். இந்த இயல் தமிழினுடைய எழுச்சிதான் முத்தமிழையும் ஒருங்கு கூட்டுகின்ற ஒரு காரியம். அதுல பல வடிவங்கள் இருக்கிறது. இயல் துறையிலே பல வடிவங்கள் இருக்கிறது. அந்த வடிவங்களை நாங்கள் உண்மையிலே கடத்துதல் வேண்டும். இந்தியாவிலே இன்று இயல் துறை எவ்வாறு மெருகூட்டப்பட்டு பல கோணங்களிலே அந்த இயல் துறை வளர்ச்சியடைந்து வருகின்றதோ அந்த நிலைக்கும் அந்த பண்பாட்டுக்கும் சளைத்தவர்கள் நாம் இல்லை என்ற அந்த விடயத்தை நாங்கள் அரங்கேற்ற வேண்டும். உண்மையில புலம்பெயர்ந்த தேசங்கள்ல நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம். நான் சில விடயங்களை பார்க்கிற போது ஒரு நேற்றைய முன்தினம் ஒரு தமிழ் மொழி வாழ்த்தே ஒரு குழு மாணவர்கள் பாடுகின்ற அந்த விடயங்களை நான் பார்த்தேன், நேர்த்தியாக பார்த்தேன். அந்த பாடல்ல இருக்கிற சுருதி, அந்த பாடல்ல இருக்கிற லயம், அந்த பாடல்ல இருக்கிற ஏற்ற இறக்கம், அந்த பாடல்ல இருக்கிற அந்த பாவம் யாவும் ஒரு வீதம் கூட குறைவில்லாமல் அந்த பிள்ளைகளால சமர்ப்பிக்கப்பட்டதை நான் கண்டேன். லண்டன்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஆனா அந்த பிள்ளைகளோட தமிழ் கதைச்சால் தமிழ் அரைவாசி தான் வருது, மிச்சம் அரைவாசி கொஞ்சம் தமிழத்தான். ஆனால் பாட விடுகின்ற போது அந்த தமிழ் மொழி வாழ்த்து மாதிரி நான் உண்மையில புதுக்குடியிருப்புல கூட அந்த பெரிய பெரிய கல்லூரிகள்ல கூட அப்படி சுத்தமாக பாடிய காரியத்தை நான் காணவில்லை. இது ஒரு சின்ன உதாரணம். ஆகவே நாங்கள் இந்த விவாதமா அல்லது அபிநய பாடலாம் அல்லது இந்த முந்தின காலங்களில் எங்களை அடையாளம் காட்டுகின்ற சில இயலுக்குரிய சில அம்சங்களை நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் இதற்குரிய அந்த அடையாளத்துக்குரிய ஆவணங்களை எங்களிடமிருந்து பெற வேண்டும். அவ்வாறு அவர்கள் பெற்று அந்த ஆக்கங்களை இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல செய்வார்களாக இருந்தால் உண்மையில புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழுகின்ற மொழி, எங்களுடைய மொழி எந்த வகையிலையும் செழிமை குறையாது. இப்ப நான் உதாரணமாக புதுக்குடிப்பில் இருந்தாலும் கூட பல அழைப்பு வரும். சில மோகனாண்ட ஆசிரியர் எனக்கு அடிக்கடி கோல் பண்ணுவான், சார் எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும், இது இருக்கா எழுதி தருவியலா, இப்படி ஒரு விடயம் வேணும், எழுத முடியுமா? அதே மாதிரி ஆசிரியை குணமலர் ஃபோன் பண்ணுவான், எனக்கு இப்படி ஒரு செய்தி வேணும், இப்படி ஒரு இயல் சம்பந்தமான விடயம் வேணும், அனுப்ப முடியுமா? பரமேஸ்வரன் ஆசிரியர், அவர் இப்ப இளந்தல்ல இருக்கிறார், அவர் அடிக்கடி என்ன கேட்டுக்கொண்டிருப்பார், நீங்கள் ராவணேஸ்வரனுக்கு ஆடினீங்கள், அந்த ராவணேஸ்வரனுக்குரிய ஸ்கிரிப்ட் பேருக்கா எனக்கு அனுப்புங்க. அவர் என்னுடைய ஆடினவர் இந்திரசித்துக்கு, நாங்கள் இங்கே பழக்க போறோம். உண்மையில நான் தேடி கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை இங்கே அனுப்பி இங்கே அதை வளர்க்கிறது. இப்ப நான் இங்கே லண்டனுக்கு வந்து போறதுக்கு முற்பாடு இந்த ராவணேஸ்வரன் பாஞ்சாலி சபதம் போன்ற நாட்டிய நாடகங்களுக்குரிய ஸ்கிரிப்டை புதுக்குடிப்பிலிருந்து வருவிப்பதற்குரிய ஒழுங்குகளை இன்றைக்கு நான் செய்திருக்கிறேன். அதை இவர்களுடைய கையிலே கொடுத்து அதை உற்சாகப்படுத்தி போவதாக தான் இருக்கிறேன். ஆகவே இயல்துறை வளர வேண்டும். இயல்துறை தான் நூலாதாரம். இயல்துறை அது இப்படியான புகுந்த நாட்டுல, அதை விரும்புகிற நாட்டில், அந்த மொழியை வளர்க்க ஆசைப்படுற நாட்டில்
அப்படியான அந்த மொழி செழுமையை பார்க்க விரும்புகின்ற புத்திஜீவிகள், தமிழாளர்கள், தமிழ் மேலும் வளர வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்களுடைய கையிலே நாங்கள் கொடுத்து, நாங்கள் செத்தாலும் இந்த நாட்டுக்கூத்துக்களை ஆடுங்கோ, அல்லது இப்படியான பாடல்களை உற்சாகப்படுத்துங்கோ, இப்படியான கவி வரிகளுக்கு அழுத்தம் கொடுங்க. நீங்கள் மரபு கவிதையோடு நிற்காமல் எங்களுடைய பழமையான அந்த எதிர்கமூனையோட வர கவிதையெல்லாம் நீங்கள் எழுத வேண்டும். அதுதான் உண்மையில கவிதைக்கு அழகு என்று சொல்லி சில விடயங்களை நாங்களும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறோம். தாயகத்திலிருந்து மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். சிலவற்றை கையளிப்பதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக புலம்பெயர் சமூகமும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறது. நல்லொரு செய்தி, இன்றைய தை திருநாள் தொடர்பான எங்களுடைய சமூக வழியில் புதுக்குடியிருப்பு மக்களுடைய மிகவும் நேர்த்தியாக நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இறுதியாக நாங்கள் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக தனபாலசிங்கம் அவர்கள், உங்களுடைய அழைப்பு, மக்களுக்கான அழைப்பு, நீங்கள் இந்த விழா தொடர்பான செய்தி தகவல்களோடு மக்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற அழைப்பை நீங்கள் சொல்லலாம். எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் எங்களுடைய குழுமங்கள் ஊடாகவும் நாங்கள் உண்மையிலேயே செய்திகளை அனுப்பியிருக்கின்றோம். மக்களுக்கு நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டியது, இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க எங்களுடைய இளையவர்களால் தொகுத்து வழங்கப்படுகிறது. இளையவர்களாலே அவர்கள் தாங்களாகவே மேடையிலே வந்து சிந்தனை துளிகள் என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒரு நிமிடம் தமிழை பற்றி அல்லது தைப்பூசத்தை பற்றி அல்லது தமிழர்களுடைய வீரத்தை பற்றி, குறிப்பாக நாங்கள் ஈழத்தமிழருடைய வீரத்தை பற்றிய பல நிகழ்ச்சிகள் அங்கே அதுக்குள்ளே இருக்கின்றது. அதே போல புதுக்குடியிருப்பை பற்றி இந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள். புதுக்குடியிருப்பு எப்படியான புதுக்குடியிருப்பு என்று சொல்லுவார்கள். அதே போல பல கலை நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் முதலே பார்த்திருக்க முடியாத பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்வதோடு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தர வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு இந்த தைத்திருநாள் விழா என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. அதாவது நாங்கள் வெளியிலே வெறும் திறந்த வெளியிலே இந்த விழாவை நடத்துவதற்காக நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பும் ஆதரவும் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த வருட செயல்பாட்டிற்கு உறுதுணையாக அமையும். ஆதலினால நீங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், வேறு வழிகளிலே இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக அறிந்து கொண்டவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நல்லது. இருவருக்கு மிக்க நன்றி. என்று இணைந்து கொண்டு சிறப்பான தாயகத்தினுடைய மண் வாசனையையும் புலம்பெயர் தேசத்தினுடைய மண்ணினுடைய தாகத்தையும் நோக்கிய சிந்தனைகளை எங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். புதுக்குடியிருப்பு மக்களுடைய திருநாள் விழா 2025 எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. லூசியம் சிவன் கோயில் மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவு மெய்வழி தொலைக்காட்சி கூடாக நேரலையாகவும் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக தனியாக புதுக்குடியிருப்பு மக்களுடைய பார்வைக்கு மாத்திரமல்ல, உலகளாவி இருக்கிற அத்தனை தமிழ் மக்களுடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அனைவரும் கண்டுகளியுங்கள். களித்திருத்தலும் எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு. ஆகவே அந்த பண்பாட்டின் விழுமியங்களை தாங்கி வருகின்ற தைத்திருநாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கின்றேன். விழா குழு ஏற்பாட்டாளர்களுக்கும் அதனோடு ஈடுபடுகின்ற அத்தனை புதுக்குடியிருப்பு சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். மிக்க நன்றி இணைந்து கொண்டவைக்கு. நன்றி, வணக்கம். நல்லது நேர்களே, இன்றைய சமூக வழியில் புதுக்குடியிருப்பு மக்களுடைய தைத்திருநாள் தொடர்பான ஒரு முன்னோட்டமான கருத்து பகிர்வை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். நிச்சயமாக மக்களுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்காக உழைக்கின்றவர்களுடைய ஆதரவு உங்கள் எல்லோரிடமிருந்தும் இருக்கும் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான பின்னூட்டல்களுக்கூடாக எங்களுக்கு அறிய தாருங்கள் என்று கூறிக்கொண்டு, அதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கான உற்சாகத்தை எல்லோரும் சேர்ந்து வழங்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கு என்று சொல்லிக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.